அதனால் காரிய வெற்றி அப்படிங்கிறத மொத்தத்தில் எடுத்துக்கங்க. முயற்சி வெற்றி, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற மாதிரி இந்த ராகுபவன் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்து விட்டுருவார். அப்போ உங்களுக்கும் அதிர்ஷ்ட யோகம் அப்படிங்கிறது பணவரவுக்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அந்த பண வரவு அப்படிங்கிறது எந்த நேரத்தில் எப்படி யார் மூலமாக வரும்னே சொல்ல முடியாது. அப்படி ஒரு எதிர்பாராத நேரத்தில் தான் அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக தனுசு ராசி நண்பர்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த எதிர்பார்ப்பு பண வரவு தான் அதிகமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீர்க்க காத்து கொண்டிருக்கின்றோம். நீண்ட நாட்களாக கொடுத்த பணம் வரவில்லை, அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கடனை அடைப்பதற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படியான பல விஷயங்கள் உண்டு இல்லையா? எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அப்படிங்கிறது தான் இந்த 3ல் இருக்கக்கூடிய ராகு. புரியுதுங்களா? அப்போ 3ஆம் இடத்துல ராகு வந்தால் சிறப்பு தானையா? அதான் சொல்லியாச்சு. கும்பத்தில் ராகு இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் காலபுருஷனுக்கு 11வது வீடு கும்பம். இந்த கும்பத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மை செய்யும் தான். அதனால தான் சொன்னேன், 5ல் ராகு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 5ல் ராகு வந்தால் கும்பத்தில் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் இந்த மர்மங்கள் ரகசியங்கள் எல்லாம் உடைத்தெறியக்கூடிய காலம், வெற்றி பெறக்கூடிய காலம். அதாவது இப்போ நமக்கு யாராவது ஒரு கட்டுப்பாடு போட்டிருக்கோன்னு, தேவையில்லாத கட்டுப்பாடுகளை தடைகளை உடைத்தெறியக்கூடிய காலம். அதனால் இந்த தனுசு ராசியும் ரிஷப ராசியும் துலாம் ராசியும் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த ராகு தான் கொடுப்பார். அதனால் ராகு கொடுக்க வந்துட்டார், ராகு கொடுக்க துணிந்து விட்டார். நாம் வாங்குறதுக்கு நாமளும் துணிஞ்சிட்டோம். நிச்சயமாக இந்த 3 ராசிக்காரவங்களுக்கு இந்த ஒரு 16 நாட்கள் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப சிறப்பாக அட்டகாசமாக இருக்கக்கூடிய நாட்கள். பணம் பாக்கெட்டில் நிறையக்கூடிய காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. இப்போது ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் இந்த தனுசு ராசிக்கும் இந்த ஒரு 16 நாட்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகமான நாட்களாக இருக்கும். அதனால் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளுடைய பிடியில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். பணம் வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். எதற்கெடுத்தாலும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் முதன்மையாக இருக்குது. அப்போ உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். கடினமாக உழைச்சிருக்கிறேன், அந்த கடினமான உழைப்புக்கு இது வரைக்கும் பலன் இல்லைனாலும் இந்த ஒரு 15 நாளுக்குள்ள உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் மேல் அதிகாரிகளோட பாராட்டுதலை எல்லாம் பெற்று நீங்கள் கண்டிப்பாக மனமகிழ்வு சந்தோஷத்தோடு இருப்பீங்க. விருப்பமான இடங்களுக்கெல்லாம் போய் வருவீங்க. உங்களுடைய துணைவியார் மூலமாக வெளியே இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. ஆன்மீக பயணங்கள் எல்லாம் போயிட்டு வருவீங்க. நல்ல அற்புதமாக இருக்கும். மனசுக்கு சந்தோஷப்படும்படியான நிகழ்வுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் நண்பர்களே. அதனால் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு அற்புதமான காலகட்டம். வருகின்ற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.